அனைத்து தமிழக மக்களுக்கும் வணக்கம். இந்த பதிவு தற்போது தமிழகத்திலே ஆட்சி கட்டிலே அமர்ந்த தமிழக வெற்றிக் கழகம் பதவியேற்று சரியாக 75 நாட்களை கடந்து உள்ளது. இந்த 75 நாட்களில் தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் தேர்தலிலே சொல்லி வாக்கு சேகரித்து வாக்கு வாங்கி இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை குறை குற்றங்கள் சொல்லியும் மற்றும் ஆட்சியில் இல்லாத எதிர்க்கட்சியை குறை குற்றம் சொல்லியும் அவர்கள் வாக்கு சேகரித்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கட்சியாகவும் அனைத்து இந்திய அதிமுகவை தீர்ந்து போன கட்சியாகவும் அவர் பாவித்து தங்களிடம் முறையிட்டு வாக்கு சேகரித்தார். தீர்ந்து போன கட்சி எது, எதிர்கட்சி எது என்பதெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. ஆக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து 25/7/2026 இன்றைய தேதி வரைக்கும் தமிழகத்திலே நடந்த மாற்றங்கள் என்ன? அவர் நிறைய குற்றங்களை சொல்லியிருந்தார். அதாவது எதிர்க்கட்சிகளாக இருந்தவர்களெல்லாம் நிறைய லஞ்ச லாவணத்தில் தலைத்திருக்கிறார்கள், அதேபோல் ஊழல் நடக்கிறது என்பதெல்லாம், நாட்டில் முன்னேற்றங்களே இல்லை, தமிழகத்தில் வளர்ச்சியே இல்லை, மக்கள் எல்லாம் அன்றாட சோத்துக்கே கஷ்டப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் பல்வேறு குற்றங்களை பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் வாக்கு சேகரித்தார். இந்த 75 தினங்களில் அவர் வந்து சாதித்த சாதனைகள் என்ன என்று பார்த்தால் ஒரே ஒரு சாதனை என்னவென்றால், ஜெயலலிதா அம்மையாரால் தமிழகத்திலே உருவாக்கப்பட்ட தமிழக பெண்கள் பாதுகாப்பு படை காவல் படையை அதை சிறிது பெயர் மாற்றம் பண்ணி சிங்கப்பெண் அதிரடிப்படை என்று பெயர் சூட்டியுள்ளார். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, சன் டிவியில் வந்துட்டு சிங்கப்பெண்ணின்னு ஒரு நாடகம் போகும். அந்த நாடகத்தை காப்பி அடித்து அவர் சிங்கப்பெண் அதிரடிப்படையாக மாற்றி உருவாக்கப்பட்டிருக்கிறார். இப்போது சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது கடந்த காலங்களில் வழக்கமான ஒரு பாதுகாப்பு படைதான். அதை பெயர் மாற்றம் பண்ணி தான் உருவாக்கியது போல் நிகழ்த்தியிருக்கிறாரே தவிர மற்றபடி அதில் ஒரு சிறு மாற்றமும் இல்லை. சரி, இது நடந்த பிறகு குறை குற்றங்கள், கொலை கொள்ளைகள், பெண்கள் பாதுகாப்புகள், இதெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதா என்பதெல்லாம் கவனிக்கும் பொழுது அதையெல்லாம் பெரிய அளவிலே மாற்றங்கள் இல்லை. அதே போல் டாஸ்மாக் கடையை வந்துட்டு மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்த பிறகு கோயில் குளங்கள், பள்ளி வாசல்கள், பள்ளிக்கூடங்கள் அருகே உள்ள மக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றப்படும் என்று தான் சொல்லியிருக்க. அகற்றப்படும் என்றால் என்ன? 717 கடைகளை அகற்றப்படும், அகற்றி வேறு இடத்தில் துறக்கப்பட்டது, இதுதான் உண்மை. அப்போது மதுவை விற்பது இந்த அரசின் கொள்கையாக இருக்கிறது. நம்ம சொன்னால் முன்னாடி இருந்த அரசு விற்கலையா அப்படின்லாம் கேட்பீங்க. அதாவது முன்னாடி இருந்த அரசுகள் என்ன இவரை பொறுத்த வரைக்கும் தவறு செய்திருக்கிறது. ஆனால் அந்த தவறில் இருந்து தான் தூய சக்தி என்று இவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த தூய சக்தியானவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது தவறாக இருந்தாலும் அதை தடை செய்ய வேண்டியது இவருடைய செயலாக்கம். அதுதான் தூய சக்தி. எதுக்கெடுத்தாலும் அவர்கள் செய்தார்களே, நான் இப்போது தான் பிறந்தேன், நான் இப்போது தான் பிறந்துள்ளேன், நான் இன்னும் தவழ வேண்டும், முட்டி போட வேண்டும், நடக்க வேண்டும், என்னை வழிநடத்தி செல்வதற்கு தாய் தந்தைகள் வேண்டும், இப்படியெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டு, அப்போது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது இந்த நினைவுகளெல்லாம் இல்லையா என்பது என்னுடைய கேள்வி. ஆகவே தமிழக வெற்றிக் கழகம் 75 தினங்களை கடந்து உள்ளது. அந்த 75 தினங்களில்
அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை ஒன்றாவது நிறைவேற்றி உள்ளார்களா என்று பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. அதற்கு மாறாக இவர் தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் என்ன நிகழ்த்தி கொண்டு வருகிறார்னா, வரலாற்று மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டு வருகிறார் என்றால், அனைத்து இந்திய அதிமுக எம்எல்ஏக்களை இவர் மறைமுகமாக விலைக்கு வாங்கியுள்ளார் என்பது தான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது மக்களுக்கு. எப்படி என்றால், அவர் சொல்லும் போக்கிலே கிட்டத்தட்ட அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பிறகு ஒரு 5 ஆண்டு ஆட்சி அமைத்து நடத்திய பிறகு எம்ஜிஆரால் அந்த கட்சி 5-6 வருடங்களுக்கு கழித்து அந்த கட்சி தொடங்கப்படுகிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட இந்த அனைத்து இந்திய அதிமுக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு உள்ளது. அதிலே மாபெரும் தலைவராக திரு எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களும், புரட்சித் தலைவியாக சொல்லக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் மிகப்பெரிய சீரிய பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய தலைமை, அந்த தலைமையை தற்போது தமிழகத்தில் ஆண்டு பல்வேறு திட்டங்களை வழங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இவர் துச்சமென மதித்து தீர்ந்து போன சக்தி என்று சொல்வது எந்த நிலையில் நியாயமானது என்று அவருக்கு தான் வெளிச்சம். தூய சக்தி, தீர்ந்து போன சக்தியை பற்றி, அதாவது நான் சொல்லிக்கொள்கிறேன், தமிழக வெற்றி கழகம் காணாமல் அதாவது வெற்றி தோல்வி என்பது கண்ணிமைக்கும் நேரத்திலே மாறும் நிகழ்வு. ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிகழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள். தற்போது விஜய் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றி, அதை எதிர்க்கட்சிகளாக கூட ஒரு தவறான புரிதல் புரிந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோல்விக்கு உண்டான காரணத்தை தேடியது. அந்த தேர்தல் அறிக்கையில், அந்த தோல்விக்கு உண்டான அறிக்கையில் விஜய் அலையை நாங்கள் கவனிக்க மறந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். அது விஜய் அலையெல்லாம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் சொல்லிக்கொள்வது, அது விஜய் அலை அல்ல, தாங்கள் செய்த தவறு அலை. அதே போல் அனைத்து இந்திய அதிமுகவும் விஜயை பற்றி கவலை கொள்ளவில்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற அதாவது எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா ஆட்சி இறந்த பிறகு 4 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார். அந்த 4 ஆண்டு காலமும் எந்த குற்றங்களும் எந்த குறைகளும் இல்லாமல் ஆட்சி செய்தார். தூய்மையாக ஆட்சி செய்தார். உண்மையான மக்களுக்கு நன்றாக தெரியும். எல்லா மக்களும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக அதனை பின்பற்றி பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் திரு முத்துவேல் கருணாநிதி, மு க ஸ்டாலின் தலைமையில் 5 வருடம் ஆட்சி. அவரும் கடந்த கால வரலாற்றை புரட்டி போட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு 60 விழுக்காடு சிறப்பாகவே ஆட்சி செய்தார் என்பது தான் நம்ம மக்களாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாபெரும் இரு சக்திகளை ஒதுக்குவதாக புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் தீர்ந்து போன சக்தி என்று அனைத்து இந்திய அதிமுகவை சொல்வது மிகப்பெரிய கேலி கூத்து. அப்போ தீர்ந்து போன சக்தி என்றால் இவர் முன்னாடியே அனைத்து இந்திய அதிமுகவை இருக்கின்ற தலைவர்களிடம் பேசி உள்ளாரா, பணம் பட்டுப்பாடா செய்து உள்ளாரா, இவர்களெல்லாம் எந்த இடத்திலே மறைமுகம் பேசி உள்ளார்கள், அந்த மறைமுகம் பேசியிருக்கிறார்கள். அதன்படி தான் தற்போது அனைத்து இந்திய அதிமுகவில் இருந்து விலகி கொண்டிருக்கும் மிக முக்கிய நிர்வாகிகள் யாரும் கிடையாது. நம்ம உருவாக்குறோம், மக்கள் உருவாக்குகிறார்கள். மிக முக்கிய நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடியவர்களை மக்கள் உருவாக்குறாங்க. அதை இந்த எம்எல்ஏக்கெல்லாம் மறந்துடுறாங்க. ஒரு நடிகரை உருவாக்குவது மக்கள், ஒரு இசையமைப்பாளர் உருவாக்குவது மக்கள், ஒரு எம்எல்ஏவை உருவாக்குவது மக்கள், இப்போ நாட்டில் உள்ள சூழ்நிலையை உருவாக்குவது மக்கள், நல்லது தீமைகளை நிலைநிறுத்துவது, நல்லது கெட்டதை புரிந்து செயல்படுவது மக்கள். அப்போது ஒரு எம்எல்ஏ உருவாக்குவது மக்கள். அப்படி இருக்கும்போது இவர் என்ன தப்பு கணக்கு போட்டுட்டு ஒரு தீர்ந்து போன சக்தி, அனைத்து இந்திய அதிமுக தீர்ந்து போன சக்தி என்று இந்த கட்சிகளில் இருக்கும் உறுப்பினர்களை தன் வசப்படுத்தினால் அது நம்ம 5 ஆண்டு காலம் ஆட்சியை நிலைநிறுத்தி விடலாம் என்று தவறு கணக்கு போடுகிறார். இந்த அதாவது தமிழக வெற்றி கழகம் நல்லா மக்களை சிந்தித்து பாருங்கள். தற்போது அனைத்து இந்திய அதிமுகவில் இருந்து விலகி கொண்டிருக்கும் எம்எல்ஏக்கள் எல்லாம்
எம்எல்ஏக்கள் மட்டும்தான் விலகுகிறாங்க, ராஜினாமா செய்கிறாங்க. என்ன அடிப்படையில் செய்கிறாங்க இந்த ராஜினாமா? உடல்நிலை சரியில்லையா? ஒரே ஒரு இறந்து விட்டார்களா? இந்த 2 கேள்வி தான் இந்த இடத்துக்கு வரணும். இந்த 2 கேள்வி தான் இங்கே மையமாக நிற்குது. ஒன்று அந்த எம்எல்ஏ இறக்க வேண்டும், அல்லது உடல்நிலை செயல்படாமல் போக வேண்டும். அப்போது அந்த ராஜினாமா செய்யக்கூடிய நிலை. இந்த 2 நிலைகள் தான் அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யப்படும். மற்றபடி ராஜினாமா செய்யப்பட மாட்டாது. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டு ராஜினாமாவை செய்துவிட்டு ஒரே அடியாக கட்சி தாவல் இருந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் தம் மீது பாயும், மறு தேர்தலில் எலெக்ஷனில் நிற்க முடியாது என்பத காரணத்தால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ராஜினாமா செஞ்சுட்டு அந்த கட்சியிலே போய் சேர்றாங்க. அப்போது ராஜினாமா செய்வது அவருடைய சொந்த விருப்பமாக இருந்தாலும் கூட ஓட்டு போட்டது மக்கள், செலவு செய்தது மக்கள் பணம். இது என்ன உங்கள் வீட்டு காசா? நீங்கள் நினச்சா எலெக்ஷன் வைக்கிறதுக்கும் நினச்சா வந்து ஓட்டு போடுறதுக்கும் நீங்கள் என்ன ராஜாவா ராணியா இந்த நாட்டுக்கு? நினச்சா உங்களுடைய பதவியை தூக்கி போடுறதுக்கும் நீங்கள் நினச்சா நாங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கும் மக்கள் தான் சிந்திக்கணும். அப்படி தவறான கணக்கு போட்டு தற்போது எம்எல்ஏவெல்லாம் அனைத்து இந்திய அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை இந்த தாவேகா கழகம் இழுத்து கொண்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாக கவனிங்கள், இந்த கட்சியிலிருந்து இந்த தாவேகா கழக அனைத்து இந்திய அதிமுக ஆட்சியிலிருந்து விலகி செல்லும் எம்எல்ஏக்களை நேரடியாக விஜய் அவர்கள் சந்திக்கவே இல்லை. பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவும் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய புஜி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் தான் இவங்களை சந்தித்து வரவேற்கிறாங்களே தவிர ஒரு நாளும் இவர் முகத்தை காட்டவில்லை விஜய். அப்போ என்றால் நீங்கள் ஏதோ செஞ்சு கொள்ளுங்க என்னை வச்சு, அதாவது இவரை வைத்து விஜயை வைத்து அங்கே சூதாட்டம் ஆடப்படுகிறது. விஜயை முன்னிறுத்தி இவர்கள் சூதாட்டம் ஆடுகிறார்கள், கல்லாட்டம் ஆடுகிறார்கள். அரசியலில் இவர்கள் வந்துட்டு விஜய் முகத்தை முன்னிறுத்தி, அதாவது விஜய்க்கு வந்து ஒன்றுமே தெரியல, இவரை முன்னிலைப்படுத்தி அவர்கள் கல்லாட்டம் ஆடுகிறார்கள். இது விஜய்க்கு புரியவில்லை. அவருக்கு தேவையெல்லாம் நம்ம முதலமைச்சராகிட்டோம், நம்மளை முதலமைச்சராகிட்டாங்களா, அவங்க எழுதி கொடுக்குறத நம்ம சரியாக படித்தோமா, அது மட்டும் போதுமானது. நம்ம வந்து வரலாற்றில் இடம் பிடித்து விட்டோம், அது நமக்கு போதுமானது என்பது தான் இன்றைய நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளில் நம்ம காணக்கூடிய நிகழ்வுகள். இது உண்மையா பொய்யா என்று மக்களே உங்களுக்கு நன்றாக தெரியும், அது விஜய் அவர்களுக்கே தெரியும். அப்படி விஜய் அவர்கள் ஒரு தவறான கணக்கு போட்டு இந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செஞ்சுட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 5 எம்எல்ஏக்களை வச்சுருக்கு, அவர்களுக்கு ஒரு பதவி கொடுத்து விட்டார், ஒரு மந்திரி பதவி கொடுத்து விட்டார். அப்போ 107 ஒரு 5 112 ஆயிடுச்சு. இப்போது தேவைப்பட வேண்டியது 8 இடங்கள், தேவைப்பட வேண்டியது 8 இடங்கள் தான் தேவைப்படுறது. 112 வந்துடுச்சு. மிச்சம் வந்துட்டு நமக்கு 6 இடங்கள் இருந்தால் 118 இடங்கள் இருந்தால் இவர் வந்து 5 ஆண்டுகளை கடந்து விடலாம். அதனால தான் இந்த 7 எம்எல்ஏ இவர் ஒரு பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கிறார். இவர் 2 தொகுதியில் நின்று, அதாவது திருச்சியிலையும், அதாவது மதுரையில் நின்று, பெரம்பூரில் நின்று மதுரையை வந்து கேன்சல் பண்ணியிருக்கார். இந்த அனைத்து இந்திய அதிமுகவில் கிட்டத்தட்ட வந்து 6 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த 6 பேரும் 7 + 7 வந்துச்சா, அப்போ வந்துட்டு இன்னும் 1 குறையுது. அந்த 1க்கும் ஏதோ ஒரு வழி வச்சுப்பா. அதில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு தான் வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வந்தார். அதை வந்து இடைத்தேர்தலில் எப்பவுமே வந்துட்டு ஆளுங்கட்சி ஜெயிப்பதாக வழக்கம். ஆனால் இந்த இடைத்தேர்தல் என்பது வழக்கத்துக்கு மாறாக நடக்கப் போகிறது. ஏன் என்று கேட்டால், மக்கள் நன்றாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ராஜினாமா செய்த அதாவது விஜயை தவிர ஒரு நபர் ஒரு தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும். அவர் வந்துட்டு இவர் மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தால் 2 தொகுதியில் போட்டியிட்டார். 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றார். அந்த 2 தொகுதியிலும் போட்டியிட்டால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தாக வேண்டும். அதன்படி சட்டப்படி அவர் ராஜினாமா செய்தார். ஒரு இடம் காலி. நடக்க வேண்டும் என்றால் ஒரு தொகுதிக்குத்தான் தற்போது இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதுவும் அவர் மட்டும் நியாயமாக ராஜினாமா செய்திருந்தால் இந்நேரம் இடைத்தேர்தல் நடந்திருக்கும்.
இங்கே வழக்கத்திற்கு மாறாக, இயற்கைக்கு மாறாக, சட்டத்திற்கு மாறாக இங்கே இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கணக்கில் தவறான கணக்கு போட்டு திரு விஜய் அவர்கள் இந்த தீர்ந்து போன சக்தி இவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து தீர்ந்து போன சக்தி உறுதியாக சொல்கிறார். எப்பவுமே வந்து விஜய் அவர்களே, கிழக்கு தான் வந்துட்டு சூரியன் உதைத்து கொண்டிருக்குமே தவிர மேற்கிலே உதயமாவதில்லை. நீங்கள் வந்துட்டு புதிய மாற்றம் என்று சொன்னால் அது நியாயமானதல்லை. எப்பவுமே வந்துட்டு இதே, அதாவது பூமி பகலும் இரவும் ஒன்றுதான், காற்று ஒன்றுதான், நீர் நிலம் ஒன்றுதான். இதை மாற்றி படைப்பதற்கு மனிதனுக்கு சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, அந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை நீங்கள் பேசி வந்தது குறை குற்றங்கள். அதாவது என்ன சொன்னீங்கன்னா, லஞ்சம் இருக்கிறது, லாவண்யம் இருக்கிறது, நான் வந்தால் சொர்க்கமாக்குவேன், பெண்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு முழுக்கும் இலவச பஸ் பேருந்து வசதி ஏற்படுத்துவேன், 2500 கொடுப்பேன், மாணவர்களுக்கு 5000 கொடுப்பேன். இதெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த 75 நாளில் ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலை. கேட்டால் நிதி நெருக்கடி, வெள்ளை அறிக்கை விடுறீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். வெள்ளை அறிக்கை விடுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒன்றும் அதை உட்காந்து கணக்கு எழுத போகிறதில்ல. அதிகாரிகளுக்கு ஆணை போட்டால் என்னென்ன விஷயங்களை எழுதி உங்ககிட்ட தரப்போகிறாங்க, அதை நீங்கள் படித்து வாசிக்க போகிறீங்க. இதுதான் விஷயம் இல்லையா? இது வந்து சாதாரண மனிதன், சாதாரண இப்போது ஒரு பிச்சைக்காரனை முதலமைச்சர் ஆக்கினால கூட அவனுக்கு நிறைய வேலை செய்வதற்கு அரசு பணியாட்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னென்ன ரிசல்ட்டு டீட்டெயில் எடுத்து கொடுத்தா அது படிக்க போகிறது அந்த பிச்சைக்காரனுடைய வேலை. அதை போல தான் இந்த அரசியல் வெள்ளை அறிக்கை என்பது, அதாவது அரசு நிதிநிலை வெள்ளை அறிக்கை என்பது இருக்கிறது. இந்த வெள்ளை அறிக்கையை காமிச்சு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தட்டி கழிப்பதாக எண்ணிக்கொண்டு தட்டி கழிப்பதற்கு வழிவகை தேடுகிறீர்கள் என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஆக தமிழகத்திலே நடந்து கொண்டிருப்பது, அதாவது திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அனைத்திந்திய அதிமுகவை அழித்து தன்னுடைய கட்சியை வளர்த்து கொள்ளலாம் என்று ஒரு அற்ப ஆசையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது அந்த அற்ப ஆசை அவருக்கு ஈடேறாது. அவருடைய ஜாதகப்படி கூட்டணி கட்சி தான் ஆட்சி அமைக்குமே தவிர, இவர் கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி என்றால் ஒரு இடம் கூட அதாவது கூட்டணி இவர் வெற்றி பெற்றால் கூட அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆட்சி அமைக்க முடியாது. இந்த கால சூழ்நிலை, அதாவது ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்று ஒரு பழமொழி. அதே போல் ஆடி காற்றில் ஒரு அம்மி பறந்ததான். அந்த அம்மி தான் திரு விஜய் அவர்கள் ஆட்சி கட்டளையில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுவும் அதிகாரப்பூர்வமாக அல்ல. ஒரு 5 அன்பர்கள் சப்போர்ட் பண்ணி 5 அன்பர்கள் ஆதரவு கொடுத்து அமர்ந்திருக்கிறார். இவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இப்போது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள அன்பர்களை கைது செய்து வருகிறார். அனைத்து இந்திய அதிமுக கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை தன் வசப்படுத்துகிறார். இதுதான் இவர் வந்து 75 நாட்களாக செஞ்சிருக்கிறாரே தவிர, தமிழகத்துக்கு என்னென்ன நல்லது, என்னென்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, விலைவாசி வந்து உங்களுக்கு தெரியுமா திரு விஜய் அவர்களே? நீங்களும் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறீங்க. தமிழகத்தின் முதலமைச்சர், அதாவது தமிழகத்தின் முதல் குடிமகனாக நீங்கள் இருக்கீங்க. அப்போது தமிழகத்தில் என்ன விலைவாசி இருக்கிறது? ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்வதற்கு ஒரு வேலைக்கு 50 ரூபாய் மினிமம் வேணும். 150 ரூபாய் தனிப்பட்ட, அதாவது வீட்டில் சமைக்காமல் ஒரு தனிப்பட்ட மனிதன் 3 வேளை சாப்பிட்றதுக்கு வேணும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 150 ரூபாய் வேணும். அப்போ 150 ரூபா வேணும்னா அவன் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்? 10 நாளைக்கு ஒரு நாள் 150 ரூபா, 10 நாளைக்கு 1500 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு 4500 ரூபாய் சாப்பிட்றதுக்கு மட்டுமே வேணும் அவனுக்கு. அப்போது விலைவாசி எங்கே சேர்ந்து கொண்டிருக்கு? ஒரு தனிப்பட்ட மனிதன், அப்போ குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருக்கு 4500 ரூபாய், 18,000 ரூபாய் தனி ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது. அதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு அது என்ன வீட்டில் செஞ்சாங்கன்னா அது இன்னும் அதிகமாகும். கேஸ் வாங்கணும், அதுக்குண்டான பொருட்கள் வாங்கணும், நீர் வாங்கணும். இன்னும் தண்ணியை வந்து யாருக்கும் குடிநீர் சரியாக தெரியல. தமிழ்நாடு மாநகராட்சியில் தான் குடிநீர் வந்து குழாய் மூலயமா விடுறாங்க. இன்னும் அந்த நகர்ப்புறத்திற்கு வெளியில் இருக்கின்ற கிராமங்கள்லாம் நிறைய வந்து குடிநீரே கிடையாது.
ரொம்ப மக்கள் வந்துட்டு ஒவ்வொரு குடம் இந்த டிராக்டரில் வர தண்ணியை ரூ. 10 ரூ. 15 கொடுத்து வாங்கிட்டு கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அரிசி விலை ஏறிவிட்டது, பருப்பு விலை ஏறிவிட்டது, அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே ஏறிவிட்டது. இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த அரசியல்வாதிக்கும் துப்பு இல்லை. இதெல்லாம் வந்துட்டு முதல்ல செய்யணும். ஒரு அரசு என்பது மக்களுக்கானது. மக்களுக்காக என்ன முன்னெடுத்து என்னென்ன ஒரு விஷயத்தை செய்தால் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பதை தான் ஒரு அரசு முன்னிலைப்படுத்த வேண்டுமே தவிர எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்துவது, எதிர்க்கட்சிகள் மீது வழக்கு போடுவது, பிறரை குறை குற்றங்களை சொல்லிக்கொண்டு ரீல் போடுவது, இது ஒரு அரசுக்கு அழகு அல்ல. நீங்கள் வந்துட்டு எம்ஜிஆர், அதாவது முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் நான் புதுமையான தலைவன் என்று நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? புதுமையான தலைவனுக்கு என்ன வேலை? இந்த ஈன புத்தி எதற்கு? இந்த கெட்ட செயலெலாம் விட்டுட்டு நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறீங்க. தூய சக்திக்கு என்ன வேலை? தூய சக்தி என்றால் என்னவென்று விஷயம் தெரியுமா? நீங்கள் சொல்லியதை கரெக்டாக செய்தாக வேண்டும். இன்னும் 75 நாட்கள் கடந்தாகிவிட்டது. ஒரு ப்ரெஸ் மீட் கூட நீங்கள் கொடுக்கல. ஒரு ப்ரெஸ் மீட் கூட நீங்கள் வந்துட்டு கொடுக்கல. ஒரு பத்திரிக்கையாளர் செய்தியாளர் தொடர்பை நீங்கள் இன்னும் நடத்தலை. கேட்டால் இன்னும் வந்துட்டு உங்கள் மந்திரிகள் தான் பதில் சொல்கிறாங்க சார், நீங்கள் இது வரைக்கும் நேரடியாக பதில் சொல்லலை. அதே போல் வந்து ஆக்ஷன், இது வந்து இயற்கை சார். திரு விஜய் அவர்கள் இது வந்து இயற்கையான வாழ்க்கை, இது நடிப்பு அல்ல. நீங்கள் படத்தில் நடித்த நடிப்பு அதை அப்படியே வந்துட்டு இயற்கையாக நடிக்கிறீங்க. அதுதான் வந்துட்டு பணத்தை கொடுத்து பிற கட்சி எம்எல்ஏக்களை வாங்கிறது, அது மறைமுகமாக வாங்குறது. நான் நேரடியாக அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் வந்து தூய்மையானவன். ஆனால் அவங்களே வந்து சேர்றாங்க. நான் அனைத்து இந்திய அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்று கேட்கிறேன். தற்போது இந்த 2025 தேர்தலில் எந்த கட்சியில் நீங்கள் போட்டிட்டீங்க? அந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளர் யார்? அவர் தானே உங்களுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ பதவிக்கு நிற்க வச்சு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற செய்தார். அதாவது இந்த அனைத்து இந்திய அதிமுக அழிவதற்கு இதில் மிகப்பெரிய குறை குற்றங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் பன்னீர்செல்வம் தான் காரணம். இந்த பன்னீர்செல்வம் மூலமாக வந்து அவர் பதவிக்கு ஆசைப்பட்டார். அதனால் வந்து அதாவது சசிகலா அவர்கள் அதை நிராகரித்து புதிதாக எடப்பாடியாரை கொண்டு வந்தார்கள். எடப்பாடியார் என்ன பண்ணார்? சசிகலாவை மறந்து விட்டார். அந்த சசிகலாவை ஏன் மறந்தார் அப்படின்னு சொன்னால், சசிகலா மேலே மக்கள் மத்திய தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் ஜெயலலிதாவுடன் இருந்து ஜெயலலிதா ஜெயிலுக்கு போவதற்கும் ஜெயலலிதா மேல் கேஸ் வருவதற்கும் அந்த அம்மா தான் காரணம். அதனால் வந்துட்டு சசிகலா மேலே மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு. அப்போ இந்த சசிகலாவை இந்த எடப்பாடியார் நீக்கினார் கட்சியை விட்டு. இதை நீக்கினா அனைத்து இந்திய அதிமுக நிலை பெறும், நல்ல பேர் கிடைக்கும் என்று நீக்கி 4 வருடம் நல்லாட்சி கொடுத்தார். பிறகு அவர் நல்லாட்சி கொடுத்த என்ற நிலையில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு இவர் வந்து நேர்மையாக எந்த குறை குற்றங்களும் சொல்லாமல் தேர்தலை சந்தித்தாங்க. அதில் வந்து குறைந்தபட்ச வாக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. பிறகு நடைபெற்ற தேர்தலில் வந்துட்டு நிறைய வந்துட்டு தேர்தலில் அதில் என்ன காரணம்? உங்களுக்குள்ளே வந்து அனைத்து இந்திய அதிமுகவில் வந்துட்டு ஒரு பதவிக்காக ஆசைப்படுறீங்க, பதவிக்காக அடிச்சுக்கிறீங்க. கஷ்டப்படணும். பதவி யாராக இருந்தாலும் என்ன, ஒரு கட்சி, அந்த கட்சி மக்களுக்கானது, மக்களுக்காக உருவெடுத்துள்ளது. அந்த மக்களுக்காக நம்ம பதவியை நம்ம வந்து செய்ய வேண்டும். ஆகவே மக்கள் பணியே மகேசன் பணி என்று நீங்கள் நடத்தி இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த அனைத்து இந்திய அதிமுக உங்களுக்கு வந்து வெற்றியை மேலும் வாங்கி தரும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா, இப்போது 2026 அதே பொதுச் செயலராக அதுக்கிடையில் நிறைய இந்த பன்னீர்செல்வத்திற்கும் அனைத்து இந்திய அதிமுக நிறைய போராட்டங்கள், வழக்குகள். இந்த வழக்குகளை பார்க்கறதுக்கே வந்துட்டு கட்சி பணியோ மக்கள் பணியோ ஆற்றுவதற்கு அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, இப்போ விலகி சென்ற அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் கூட துப்பு இல்லை. கட்சியை கவனிக்கவில்லை, மக்களை கவனிக்கவில்லை. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த போராட்டத்திலே இருந்தாங்க. இந்த போராட்டம் தான் இந்த அதாவது கட்சியில் நடந்த குழப்பத்திற்கு அதை பயன்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அதில் தான் வந்து அவங்களுக்கு 4 வெற்றிகள் கிடைத்தது இல்லையா?
அதாவது கார்ப்பரேஷன் தேர்தல், 4வது பார்லிமெண்ட் தேர்தல், இப்படி வெற்றி கிடைத்ததெல்லாம் எதில்னா உங்களுடைய குழப்பத்தெல்லாம் பதவிக்கு ஆசைப்படாமல் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த தொண்டனுக்கும் அதாவது அது தனிப்பட்ட கட்சி அல்ல, அனைத்து தொண்டனுக்கும் அது பொதுப்படையான கட்சி. யார் வேண்டாலும் தலைவராகலாம், யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏக்கள் ஆக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள கட்சி. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக தோல்வி பெறுவதற்கு இப்போ விலகி சென்ற அன்பர்களும் காரணம். இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் எடப்பாடியார் சரியில்லைன்னா நீங்கள் ஏன் இவர் கூட சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பில் போட்டியிட்டீங்க? ஏன் முன்னாடியே விலகி விஜய் கட்சிக்கு போக வேண்டியது தானே? நல்லா இருந்திருக்குமே. வெற்றி பெற்றுவிட்டு தற்போது விலகி சென்று எடப்பாடியார் எங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, எடப்பாடியார் மதிப்பு கொடுக்கலாம், நீங்கள் எம்எல்ஏ ஆகிருக்க முடியுமா? எடப்பாடியார் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கவில்லை, உங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்க முடியுமா? இந்த கேள்விக்குள்ளால் பதில் சொல்ல முடியுமா? கேட்டால் பொய் சாட்சியெல்லாம் சொல்கிறீங்க. அனைத்து இந்திய அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைக்க பார்த்தது இது எங்களுக்கு பொறுக்கவில்லை, அதனால் நாங்கள் வெளியேறுகிறோம். என்னையா இது பொழப்பு? அனைத்து இந்திய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு. அது எந்த காலத்திலும் ஒன்று சேராது. ஏன்னா அது நெருப்பில் பிரிந்த கட்சிகள். நெருப்பில் உதயமானது அனைத்து இந்திய அதிமுக. ஒருபோதும் நீருடன் ஒன்றும் சேராது. அது அக்னியாக இருக்கும். அக்னி எப்போதும் மேல்நோக்கி தான் இருக்குமே தவிர கீழ் நோக்கி செல்லாது. அனைத்து இந்திய அதிமுகவுக்கு எப்போதும் வெற்றி தானே தவிர தோல்வி கிடையாது. இந்த தோல்வி இயற்கையான அதாவது செயற்கையான தோல்வியை தவிர, உங்களால் ஏற்பட்ட தோல்வியை தவிர தனிப்பட்ட மனிதனின் தோல்வி அல்ல. இந்த 2026 தேர்தலில் எடப்பாடியார் கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணார். இது யாருக்காக? உங்களுக்காகவா? கட்சிக்காக. நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுக சார்பாக எந்த தொகுதியிலும் அதிகப்படியாக பிரச்சாரங்கள் இல்லை. ஏன் செய்யலை நீங்கள்? அப்போ தாவுக்கு துணை போனீங்களா? இல்லை திமுகவுக்கு துணை போனீங்களா? ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குச்சாவடி அமைப்பாங்க. அதாவது தேர்தலுக்கு உண்டான ஆஃபீஸ் போடுவாங்க. அந்த ஆஃபீஸ் அதாவது தேர்தல் பணிமனை ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வட்டத்திற்கும் போடுவாங்க. அப்படி நீங்கள் போட்டிங்களா? செயல்பட்டீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செய்யப்பட்ட பணிகள் கூட அனைத்து இந்திய அதிமுகவில் பார்க்க முடியல. அதாவது யாரோட? எடப்பாடியாரை தவிர. அப்படி நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் ஒரே தனிப்பட்ட மனிதன் மேலே தோல்வியை தூக்கி 4 வருஷமாக நீங்கள் 10 வருஷமாக தோல்வி கிடச்சிட்டிங்க, அதனால் எங்களுக்கு வெற்றியே கிடையாது, இனிமேல் நாங்கள் ஒரே கழகம் ஒரே நிலை தான், நாங்கள் இதை விட்டு வேலைக்கு நாங்கள் பதவிக்காக நீங்கள் தோல்வி வந்துடுச்சு, மறுபடியும் அதுக்கு வெற்றியை தேடணும் ஒன்றா நின்று. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெற்றி பெற்ற கட்சியோடு சேர்றீங்க. அப்போ உங்களுடைய ஆசை என்ன இருக்கிறது? பதவி ஆசை தான் இருக்கிறது. கேட்டால் எனக்கு பதவி ஆசையும் இல்லைப்பா, அவர் சரியில்லாதனால இங்கே வந்துட்டோம். அப்போ இவரும் சரியில்லை, இவரை விட்டு வெளியே போயிடுவீங்களா? இவர் இன்றைக்கி சரியாக இருக்காரா? விஜய் அவர்கள் விஜய் செய்வது சரியா? இப்போ விஜயை விட்டுட்டு விஜய் தவறு செய்கிறார், அப்போ வெளியே போயிடுவீங்களா? என்னையா உங்கள் வாழ்க்கை, உங்கள் நிலமை, உங்களுடைய செயலாக்கம் ஒன்றும் புரியல. அப்போது இது வரைக்கும் 2025 2026 தமிழகத்தில் 75 தினங்களை கடந்து தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் எந்த சாதனையும் செய்யவில்லை. வருகின்ற 5ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடுகிறது. அந்த கூட்டத்தொடரிலே தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறார்களாம். அதில் நிறைய புதிய விஷயங்கள் வரப்போகிறது என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தமிழகம் நன்றாக வாழ வேண்டுமென்றால், லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் முதல்ல கல்வியை இலவசமாக கொடுங்க.
அத்தியாவசிய பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் வைங்க, காய்கறிகளை கட்டுப்பாட்டில் வைங்க, எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க. ஓகேங்களா? இந்த நாளும் செய்தால் அதே போல் மருத்துவம், சிறப்பான மருத்துவம், நல்ல மருத்துவம், சீரான மருத்துவம் தந்தால் இந்த 5ம் கொடுத்து பாருங்கள். இங்கே திருட்டு, கொள்ளைகள் நடப்பதற்கு இன்னொரு காரணங்க. அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாவதற்கு காரணம் என்ன? குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது. குற்றங்களே நடக்கலைன்னா இந்த அதிரடிப்படையில் ஏன்? அப்போ இந்த குற்றங்கள் ஏன் நடக்கிறது? இன்றைக்கி மொபைல் ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்களே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனை எடுத்து பாருங்கள். தமிழக அரசு, இந்திய அரசுக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மொபைல் ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து இந்த 2020க்குலாம் அந்த மொபைல் ஃபோன், டச் ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நிறைய நடக்காது. அப்போல்லாம் என்ன சண்டை இருந்ததுன்னா, மாமியார் சண்டை, மருமகள் சண்டை தான் இருந்துச்சு. இதே போல் வந்து பெண்களை கடத்தி கற்பழிப்பது, பாலியல் வன்கொடுமைகள், இதை போல் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. மருமகள் மாமியார் சண்டை, மாமியார் கொடுமை, எப்படி தான் வரதட்சணை கொடுமை அப்படின்னு தான் போயிடுது. இன்றைக்கி அது தலைகீழாக மாறி இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த மொபைல் ஃபோன் வந்தது. ஒவ்வொரு சின்ன பசங்க கையிலையும் வந்துட்டு 18, 15 வயசு பசங்கள்லேருந்து சின்ன 6 வயசு குழந்தையிலேருந்து எல்லார்கிட்டையும் வந்து டச் ஃபோன் இருக்கிறது. இதில் பல தவறான படங்கள் வருகிறது. மனிதனும் ஒரு மிருகம்தான் சார். மனிதனும் ஒரு மிருகம்தான். அவன் இந்த 6 அறிவு என்று நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். 6 அறிவு உள்ள இருந்தாலும் அவனும் மிருகம்தான். அப்போது எதிர்பாலினம், ஆணும் பெண்ணும் எதிர்பாலினம், ஈர்ப்பு பாலினம், இப்படி ஒரு தவறான படங்களை பார்த்துவிட்டு ஒருவன் எப்படி சரியாக வாழ முடியும்? அப்போது அரசிடம் தவறி இருக்கிறது. இந்த அரசு இதை போல் படங்களை பதியக்கூடாது. மொபைல் ஃபோனில் இது மாதிரி படங்களை பதியக்கூடாது. அந்த மாதிரி யூடியூப் சேனலில் ரத்து செய்ய வேண்டும். அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை ரத்து செய்ய வேண்டும். இதெல்லாம் ரத்து செஞ்சுட்டு பாருங்கள், நம்ம தமிழகம் குற்றமற்ற, குறையில்லாத மாநிலமாக இருக்கும். பாலியல் குற்றங்கள் நடக்காத மாநிலமாக இருக்கும். மீண்டும் இப்போ கூட நிறைய பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. அதனால் மாமியார் மருமகள் சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதெல்லாம் காலங்கள் கடந்து போயிடுச்சு. இந்த குற்றங்களை நம்ம சொல்லுகிறோம், ஜெயிலில் பிடிச்சி போட்டால் அவங்க வந்து திருந்திடுவாங்கன்னு சொல்லிட்டு. குற்றங்களை யார் நடத்துகிறார்கள்? திருடு ஏன் நடக்கிறது? வழிபறை கொள்ளை ஏன் நடக்கிறது? இதில் காரணம் என்ன? பின்னணிகள் என்ன? இதை ஆய்வு செய்ய வேண்டும் அரசு. குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் யார்? அரசு. அந்த குற்றங்களை கண்டிப்பது, அவனை ஜெயிலில் போகிறது யார்? ஜெயிலில் வந்து வறுமையின் காரணமாக ஒரு திருடுகிறான், பண ஆசையின் காரணமாக ஒருவன் வந்து கொள்ளையடிக்கிறான். இதற்கெல்லாம் வறுமை தான் காரணம். அப்போ இந்த வறுமையை ஒழிப்பதற்கு அரசு நல்ல திட்டங்களை தீட்ட வேண்டும், வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்களில் அரசு வந்துட்டு கவனம் செலுத்த வேண்டுமே தவிர, ஒருவரை நான் நல்லவன் என்று காட்டிக்கொள்ள பிறர் மீது பழியை போட்டு பிறரை தாழ்த்தி பேசுவது அழகல்ல. அதாவது என்றைக்குமே வந்துட்டு மழைநீர் வானத்திலிருந்து கீழே தான் விழுமே தவிர மேல் நோக்கி செல்லாது. மேல் நோக்கி செல்ல மழை இதுவரைக்கும் பொழியவில்லை. நீங்களும் கீழ் நோக்கிய மழைதான். ஓடும் மழைகள் விழும், வானத்தில் இருந்து விழும் மழைகள் அனைத்தும் கடலை சென்றடையும். அந்த கடலில் சேரும் நீரெல்லாம் காணாமல் போகும். இதுதான் வாழ்க்கை. வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. ஒழுக்கமானவன் என்பது யாரும் அல்ல. குறை குற்றங்கள் செய்யாத மனிதன் யாரும் இல்லை. தவறுகளை செய்யாத மனிதன் யாரும் இல்லை. ஆகவே திரு விஜய் அவர்களுக்கு, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இதெல்லாம் சிந்தித்து பார்த்து செயல் வடிவம் பெற வேண்டும். பிற கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை இழுப்பதை தாங்கள் நிறுத்த வேண்டும். பிறரை குற்றங்கள் சொல்வதை தாங்கள் நிறுத்த வேண்டும். மேலும் மக்கள் பணியிலே உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக வைத்து மீண்டும் நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி.